ஸ்டாண்டர்ட் பையன் போய் டீச்சர்கிட்ட கேட்டிருக்கான், செய்யாத தப்புக்கு தண்டனை கொடுப்பீங்களா டீச்சர் அப்படின்னு. இல்லைப்பா கொடுக்க மாட்டேன், நேற்று நீங்கள் கொடுத்த ஹோம்ஒர்க் நான் செய்யலை டீச்சர். செய்யாத தப்புக்கு நீங்கள் தண்டனை கொடுப்பீங்களா டீச்சர்? செய்ய மாட்டேன், தண்டனை கொடுக்க மாட்டேன். நேற்று நீங்கள் கொடுத்த ஹோம்ஒர்க் வந்து நான் செய்யலை டீச்சர் அப்படின்னு. ஒன்று ஹோம்ஒர்க் செய்யலைனா கூட அந்த புத்திசாலித்தனம் இருக்குல்ல, அந்த ப்ரெசன்டேஷன் அதில் வந்து அவங்க பயங்கரம் வாங்கிட்டாங்க. அப்புறம் அந்த டீச்சர் தான் இந்த பையன் 10ஆம் கிளாஸ் படித்ததுக்கப்புறம் அவனை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டாங்க சமீபத்தில். இவ்வளோ புத்திசாலித்தனமான பையன்லாம் நம்ம விட்டு வைக்கக்கூடாது, பிற்காலத்தில் கிடைக்க மாட்டாங்கன்னு அந்த டீச்சரு தள்ளிட்டு போயிட்டாங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, நான் எப்பவுமே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தேன்னா கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வருவேன், ஏதாவது என்ன பேசுறதுன்னு. இந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி நான் எந்த ஹோம்ஒர்க்கும் பண்ணிட்டு வரல. இங்கே வந்தோன்னே சரி எப்படியும் பாட்டு ட்ரைலர் அதெல்லாம் பார்த்தோன்னே அதை வச்சுட்டு ஏதாவது பேசலான்னு பார்த்ததுக்கப்புறம் நான் எல்லாமே மறந்துட்டேன். எதை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுன்னு தெரியல. தொண்டை நிறைய அப்படியே சிக்கிக்கிட்டு இருக்கு. இந்த 2 பொண்ணோட சேர்ந்து ஜிவி பிரகாஷ் டான்ஸ் பண்ணுறதை பார்க்கும்போது ஒரு அம்மா போய் கிளி வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிருக்காங்க, பேசுகிற கிளி வாங்குறதுக்காக. அங்கே போனோன்னே இந்த கிளி நல்லா பேசுங்க ஆனால் உண்மை பேசும் அப்படின்னோடனே அந்த அம்மா போய் நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு போய் கேட்டிருக்காங்க. நீ அழகாக இருக்க ஆனால் நீ ஒரு ஐட்டம் அப்படின்னு இருக்கு அந்த கிளி. அந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு, நம்ம போய் ஐட்டம்னு சொல்லிட்டு கடைக்காரர்கிட்ட கூப்பிட்டு என்ன எப்படிலாம் பேசுது அப்படின்னா அவர் கிளியை கூப்பிட்டு அந்த மாதிரி அவ்வளோ உண்மை சொல்லக்கூடாது, கொஞ்சம் உண்மை சொல்லணும், நிறைய சொல்லக்கூடாது. இப்போ போய் நீங்கள் பேசி பாருங்க அப்படின்னா போய் நான் அழகாக இருக்கேனா? நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. சரி சாயங்காலமான நான் ஒருத்தரோட வந்தேன்னா அவரை நீ யாருன்னு நினைப்பேன் அப்படின்னு கேட்டுருங்க. நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் நினைப்பேங்க நான் அப்படின்னு இருக்காவில். சரி நான் 2 பேரோட வந்தேன்னா நீ என்ன நினைப்பேன் அப்படின்னு உடனே ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுன்னு நினைப்பேங்க. சரி சப்போஸ் நான் 3 பேரோட வந்தேன்னா நீ என்ன நினைப்பேன்? உங்கள் ஹஸ்பண்டோட பிரதர் அப்புறம் அவருடைய ஃப்ரெண்டுன்னு நினைப்பேன் நான். சப்போஸ் நான் 4 பேரோட வந்தேன்னா நீ என்ன நினைப்பேன்? நான் அப்பனே சொல்கிறேன் இல்லையா இது ஐட்டம்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த கிளி சொல்லியிருக்கு. அந்த மாதிரி இந்த ஜிவி பிரகாஷ் சரியான ஐட்டமாக இருப்பார் போல இருக்கு. படுற ஐட்டம் இந்த லெவலுக்கு ஒரு ஐட்டமாக நான் ஒரு மனுஷனை பார்த்ததே கிடையாது. அவ்வளோ இந்த ட்ரைலரில் நான் வந்து அவருடைய டார்லிங் படம் பார்க்கல, இதான் முதல்ல நான் அவரை ஸ்க்ரீனில் பார்க்குறது. செமையாக இருக்குது, இவ்வளோ எனர்ஜி. அப்புறம் அதில் எதுவுமே பொய்யா இருக்க மாதிரி தெரியல. 2 கண்ணம் கிடைச்சாலே பின்னி பெடல் எடுக்கலாம். 2 பொண்ணும் கிடைச்சா என்ன பண்ணுவார் இவர்? 2 கண்ணம் கிடைச்சாலே பின்னிடுவார். 2 பொண்ணும் கிடைச்சா அவர் என்ன பண்ணுவார்? 2 பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காங்க. டெஃபினட்டாக இந்த படம் வந்து ஹிட்டு இல்லைன்னா சூப்பர் ஹிட்டு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.